கிரீஷ் சோடங்கருக்கும் செல்வப்பெருந்தகைக்கும் வாக்குவாதம் நடந்த போது ஓகே ஓகே ஏன் மூடினார்? கிரீஷ் சோடங்கருடைய வாயை ஏன் மூடினார் செல்வப்பெருந்தகை? திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பலர், மதிமுக உள்பட பலர் எடப்பாடி பழனிசாமியிடம் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இருக்கிற பொன்ராஜ் அரெஸ்ட் பண்ணவே இல்லைங்களா சார்? நேற்று போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பெட்டிஷன் மேல அந்த பொன்ராஜை கூப்பிட்டு அழைக்க வேண்டாமோ? இன்னைக்கு ராகுல் காந்தி மனதில் பிடித்து விட்டது போதைப் பொருள், சாராயம், ஊழல், பாலில வந்துட்டு டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி 80% இருக்குன்னு அவரே சொல்றாருங்களே எல்லாத்தையும். சூரிய ஒளிக்கு முன்னதாக டார்ச் லைட் எரிஞ்சால் என்ன, எரியாட்டா என்ன, டார்ச் லைட் இரவில் ஆகும் என்றெல்லாம் சொன்னார். ராகுல் காந்தியுடைய பகற்கனவு என்ன என்று கள்ளக்காதல் என்ன என்று கேட்டால் விஜயுடன் போக வேண்டும் என்பது. ஆக மொத்தம் ஒரு வெற்றி கூட்டணி அதிமுக எடப்பாடி பழனிசாமி, தோல்வி கூட்டணி நம்ம திமுக. அழுதுட்டே இருக்காங்க. மாட்டி கூட பாருங்க, KS அடிக்கடி அழுதாரு. இப்ப செல்வப்பெருந்தகை அழுறாரு. வேற ஒண்ணு இல்லை. இந்த தமிழ் விவாதத்தை நம்ம விவாதத்தை பார்ப்பார்களே ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். ராகுல் காந்தி திமுக முதுகு குத்தினார் என்று நான் குற்றச்சாட்டுகிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இது பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ணிடுச்சு. அதனால தோழமை கட்சிகள் வெளில போறாங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கேட்டா கனிமொழி அதிருப்தியில் இருக்கிறார். எப்ப வெளியில சொல்லுவாங்களோ தெரியாது. நிச்சயம் அந்த நேரு அண்ட் செந்தில் பாலாஜி will be contesting Tamil Nadu Assembly elections from jail. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஃபீவர் அது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வேலைகளை பரபரப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ள அந்த தொகுதி பங்கீடுகள் என்ன, யாருக்கு என்ன எவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் பெரிய இழுபறியா இருந்தது. அது எல்லாத்தையும் கடைசியில முதல்வர் முடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம். இந்த பக்கம் அதிமுகவில் தொகுதிகள்லாம் எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்லோ டவுன்லாம் இல்லாம டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில நீங்க பாக்குறீங்க? எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்களா, இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமா போயிட்டு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ரெண்டு பக்கம். அதிமுக ஜனநாயக தேசிய முற்று என்டிஏ கூட்டணி சிரித்த முகத்துடன் இருக்கிறது. டிஎம்கே கூட்டணி SPA, அதாவது அவங்க புதுசா ஒண்ணு வச்சிருக்காங்க, செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ். இண்டி கூட்டணி தான் உடஞ்சிடுச்சு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும். ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. திமுக கூட்டணி துக்கத்தில் இருக்கிறது. திமுக கூட்டணி இது வரைக்கும் செட்டில் ஆகவே இல்லை. இன்னைக்கு கூட பார்த்து வந்திருக்காரு செல்வப்பெருந்தகை, அந்த கிரீஷ் சோடங்கர். திமுக பிடிச்சு கொடுத்து பேச அந்த 18 தொகுதியை பிடிச்சுட்டு இருக்காங்க. மீதி 10 தொகுதியில இழுபறி இருக்கே. கமல்ஹாசன் இருக்கங்கிறாரு, வெளில போறேங்கிறாரு. அவர் ராஜினாமா செய்யணும் ராஜ்யசபா சீட்டை. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் இதை பொறுத்த வரைக்கும் இப்ப செல்வப்பெருந்தகை வெளியில பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. ஏற்கனவே ஜெயிச்சதுல 16 தொகுதிகள் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அது போக இன்னும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு 5 தொகுதிகள் தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு சுமூகமா போறது தானே வெளியில தெரிய வருது, புரிஞ்சுக்கப்படுது. உள்ள என்ன நடக்க தெரியுது உங்களுக்கு? ஏன் இந்த கிரீஷ் சோடங்கருக்கும் செல்வப்பெருந்தகைக்கும் வாக்குவாதம் நடந்த போது ஓகே ஓகே ஏன் மூடினார்? கிரீஷ் சோடங்கருடைய வாயை ஏன் மூடினார் செல்வப்பெருந்தகை? அதை நானும் தான் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் தாங்களும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். நான் டெல்லியில இருந்து பார்த்தேன், நீங்க சென்னையில இருந்து பார்த்தீங்க. எதற்காக கிரீஷ் சோடங்கர் வாயை செல்வப்பெருந்தகை மூட வேண்டும்? அவர் இன்னும் உடனே இங்கிலீஷ் சொல்லிட்டாரு பாருங்க, we will release the list. தமிழ்ல பேசியிருந்தவர் அவர்கிட்ட கேட்கற மாதிரி கேட்டு ஏதாவது இடைஞ்சனான கேள்வி கேட்டா போயிடுறாரு. இந்த செல்வப்பெருந்தகை
பெருந்தகைக்கும் கிரீஷ் ஷோடங்கருக்கும் இந்த ஒரு சாதாரண ஒரு நிகழை ஒரு ஸ்மூத்தா கொண்டு போனது ப. சிதம்பரம். அவர் இன்னைக்கு வரல. அவர் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்க இடை மோதல்கள், கருத்து வேறுபாடுகள், பார்க்காமல் இருப்பது மற்றும் போனில் கூட பேசாமல் இருப்பது, இந்த குழப்பங்கள் இருக்கலாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக ஒரு கூட்டணி கொஞ்சம் டவுனா தான் போகுது. இது நடுவில் இருந்து விஜய் சேரணும்னு நினைச்சாரு. விஜய்க்கு பர்மிஷன் கொடுக்கல. எலெக்ஷன் கமிஷன் வந்து கூட சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் பெரம்பூர் எல்லாம் போகணும்னு நினைச்சா நடக்கல. எவ்வளவு தடங்கல்களை ஏற்படுத்த வேண்டுமோ அத்தனை தடங்களையும் திமுக அரசும் சரி இருந்த பொழுது இப்பொழுது லேம்டக் சீஃப் மினிஸ்டராக, கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக இருக்க சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அனுமதியோடோ அனுமதி இல்லாமலோ தமிழக காவல்துறை கூட டபுள் ஸ்டாண்டர்ட் பண்றாங்க. இது இருக்கிற அந்த பொன்ராஜ் அரெஸ்ட் பண்ணவே இல்லைங்களா சார்? நேற்று போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பெட்டிஷன் மேல அந்த பொன்ராஜை கூப்பிட்டு அழைக்க வேண்டாமா இன்னைக்கு? எதுக்காக தாமதம்? இன்னுமா டிஎம்கே கண்ட்ரோல் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல. He should have been summoned by this time. He should have been, house has been, he should have been raided. எவ்வளவு வாய் துடுக்கா பேசுறாரு நரேந்திர மோடின்னா. ஆக்சுவலா அந்த விஷயங்களுக்கு நான் வரேங்க சார். திமுக கூட்டணியில தேமுதிகவால வந்த பிரச்சனைகள் செட்டில் டவுன் ஆயிடுச்சா? தேமுதிகவுக்கு இன்னும் எத்தனை இந்த தொகுதிகள் என்னென்ன இது கொடுக்கிறோன்றத சொல்றாங்க இல்லையா? இனிமேதான் தெரிய வரும் பட்டியல். பிரேமலதாவை பொறுத்த மட்டில், சதீஷை பொறுத்த மட்டில் ராஜ்யசபா தான் அவர்களுக்கு குறிக்கோள். தேர்தல் முடிந்த பிறகு அது வந்து ராஜ்யசபா ஒரே ஒரு நாமினேஷன் இருக்கிறதுனால தேமுதிக தேர்தல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், அந்த அம்மாவுக்கு ஒரு மந்திரி சபை வேணும் தன்னுடைய தம்பிக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஏதான ஒரு மந்திரி நரேந்திர மோடி காலில் விழுந்து வாங்குவாங்க. தமிழ்நாட்டில் வாங்க முடியுதோ இல்லையா? திமுக தோத்து போயிடும் இந்த வாட்டி. தேமுதிக வந்து குறைஞ்சது ஒரு 35-40 சீட் வெயிட் பண்ண அதிகம், ஜெயிச்சா அதிகம். மீதிலாம் டெபாசிட் பண்ணும். 10 மந்திரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். திமுகவுடைய அவல நிலையை பார்த்தால் குறிப்பாக போதைப் பொருள், சாராயம் மற்றும் பாலியல் கொள்கைகள் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறதுக்கு காங்கிரஸ் கூட டவுன் ஆயிடுதுங்க சார். ஏன் இந்த திமுக கூட்டணி குழப்பம் சொல்லுங்க. கோபிநாத் ஒரு திமுக எம்பி என்னிடம் காலையில் தொலைபேசியில் பேசும்போது கிண்டலாக சொன்னார், சூரிய பிரகாசத்திற்கு முன்னதாக, சூரிய ஒளிக்கு முன்னதாக டார்ச் லைட் எரிஞ்சால் என்ன, எரியாட்டா என்ன, டார்ச் லைட் இரவில் என்றெல்லாம் சொன்னார். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பல கட்சிகளை துரத்தி விட்டனர். காரணம், தேமுதிக வந்ததுனால எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. அந்த வெங்கல கடல் யானை பூந்த மாதிரி திமுக அணியில அந்த தேமுதிக பூந்த அப்புறம் ஒரே கலகலகலகலன்னு சத்தம் பாருங்க. காங்கிரஸுக்கு 28 சீட் கொடுத்துட்டாரு, ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாரு. அந்த சிதம்பரத்தினுடைய வலியுறுத்தல் பேர் இல்லை என்றால் ராகுல் காந்தி தமிழ் வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணிக்கு இஷ்டமாக இருந்தார். He was liking that. சிதம்பரம் பூட்டு தான் நடுவில் கூட்டு கட் பண்ணாரு. இந்த டெய்லர் கட் பண்ற மாதிரி பண்ணாரு. சார், ஆனா நீங்க இதுல ஒரு விஷயம் சொன்னீங்க, தேமுதிக என்டிஏவில், அதாவது ஆஃப்டர் ரிசல்ட் என்டிஏ கூட போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு அமைச்சரவை அதெல்லாம் இப்ப ஒருவேளை அங்க ஜெயிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா அங்க போயிடுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது பாசிபிலிட்டிஸ் அதிகமா அதுக்கு. இப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் எனிதிங் மே ஹேப்பன். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பலர், மதிமுக உள்பட பலர் எடப்பாடி பழனிசாமியிடம் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். கூட்டணி தோற்ற பிறகு திமுக கூட்டணி கண்டிப்பாக தோற்கும் என்று திமுகவுடைய தோழமை கட்சிகளே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே. திருமாவளவன் என்ன சொல்றாரு பாருங்க, 2 இலக்கை அடைவோம்னாரு, கட்சியில 8 வாங்கிட்டு போயிட்டாரு. பட் அதையே ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, கூட்டணியில அதிக கட்சிகள் இருக்கிறதுனால இப்படியாப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். இப்ப கூட லேட்டஸ்டா கொடுக்கும்போது நெருக்கடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதிக கட்சிகள் இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் பார்க்கணும், மற்றபடி நெருக்கடிகள்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நெருக்கடி இல்லைன்னா என்னத்துக்கு போய் பின்ன 4 நாள் ஆகுது, உடனே கொடுக்க வேண்டியது எல்லாருக்கும். எடப்பாடி பழனிசாமி எப்படி கொடுத்தாரு? நெருக்கடி இருந்தா கொடுத்தாரு. இங்க திமுக ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீட்டு தவறு எதுக்காக எல்லாரும் கொட்டினா இருக்காங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சந்தா கூட்டணி, சப்ஸ்கிரிப்ஷன் இஎம்ஐ கூட்டணி, அது ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இந்த தொகுதியோட கூட கொஞ்சம் பணம் தந்துடும். இல்லாம தேமுதிக ஏங்க அங்க போகணும்? இல்ல நேத்தி ராத்திரி மட்டும் அந்த கோயம்புத்தூர்ல ஈஷா பவுண்டேஷன்ல நடனம் ஆடி இருந்தாங்க எல்லாரும், டங்கு டக்கு டங்கு டக்குன்னு. சிவராத்திரியில டெல்லி இது சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் காத்தாலே அண்ணா அறிவாலயம் போயிட்டாங்க. ஆக மொத்தம் டபுள் கேம் ஆடுறாங்க பாருங்க. அது பொதுமக்களிடம் செல்லாது. ஒண்ணு இல்ல, 0.5% இருக்கக்கூடிய ஓட்டுக்கு 10 சீட்டு தரீங்க. கமலஹாசனுக்கு தேமுதிகவோட அதிகமா இருக்கு, அவருக்கு 2 சீட் தரீங்க. அதான் வெளில போயிட்டாரு அவரு.
ம். அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் இன்னைக்கு தாவேக்கால சேர இல்ல, போறாங்க. அதுக்கு பதில் கொடுத்தாங்க, திமுகல இருந்து பதில் கொடுத்தாங்க. அமைச்சர் சிவசங்கர்லாம் சொன்னாரு, அதாவது முன்னாடி எதிர்க்கட்சியா இருந்த ஒரு கட்சி, சோ அதற்குரிய ஒரு மரியாதையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கிற வகையில தான் 10 சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாருல்ல. அவர் சப்பக்கட்டு கட்டுறாங்க. அவரு ஒரு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் பெரியவர். கண்டிப்பாக தன்னுடைய ராஜ்யசபா சீட்டை ராஜினாமா செஞ்சுட்டு வெளில போயிருந்தாருன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க. ராஜ்யசபா ஏங்க வச்சிருக்காரு? எனக்கு ராஜ்யசபா தொண்டர்களுக்கெல்லாம் ஜீரோ. எந்த அமைச்சர்னா விளக்கம் தரலாம். திமுக கூட்டணி என்பது ஒரு மகிழ்ச்சி இல்லாத கூட்டணி. அண்ணா திமுக கூட்டணி என்பது சிரித்த முகடன் இருக்க கூட்டணி. திமுக கூட்டணி அழுது கொண்டே இருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதாவது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட டைரக்டா பேசிட்டு வந்துட்டு இந்தந்த கட்சிக்கு இத்தனை தொகுதிகள் அப்படின்னு அவர் பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டாரு. வேட்பாளருக்கு இவங்க முடிவு பண்றாரு. எந்த ஒரு டிசிஷனையும் கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் கூட அவர் பேசுறது இல்ல. கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. போய் அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்து இவர் பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டாரு இப்படின்னு அறிவிச்சிட்டாருன்னு ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு ஒரு தகவல் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அப்ப இங்க அதிமுகக்குள்ளே அப்படியாப்பட்ட ஒரு நிலவரம் தான் இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதிமுக கூட்டணி யாரு அதிர்ச்சியா இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே சிரிச்சு தானே இருந்தாங்க. எல்லாம் ஒரே கூட்டத்துல தானே இருந்தாங்க. பியூஷ் கோயல் கூப்பிட்ட போதும் அண்ணா அறிவாலயத்துக்கு ஜெயலலிதாவுடைய மாளிகைக்கு போனாங்க. அதாவது பைக்கராப்ஸ் ரோட்ல ஏடிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ் போனாங்க. எம்ஜிஆர் மாளிகை போனாங்க. நைனா நாகேந்திரன் போனாரு. எல்லாரும் போனாங்க. முதல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் போகாத இருந்தாரு. அப்புறம் போனாரு. ஆக மொத்தம் அவங்க குஷியா தானே இருக்காங்க. அவர் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் பேசிட்டாரு. அன்புமணி ராமதாசும் பேசியாச்சு. போன்ல டிடிவி தினகரன் தான் நேரைய பார்த்துட்டாரு. ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ல பேசிட்டாங்க. மீதி எல்லாம் ஸ்டேட் பார்ட்டியில கடத்தாங்க. நேஷனல் ஃபிகர் இருக்கும் இவங்க தானே. மீதிலும் ஜான் பாண்டியன் வந்த போது பேசிட்டாங்களே. உங்களுக்கு ஒரு சீட் தரோன்ட்டு முடிச்சாச்சு. ஆக மொத்தம் டெல்லியிலிருந்து புதிய தகவல் என்ன என்று கேட்டால் கூட்டணியை பொறுத்த மட்டில் பியூஷ் கோயல் அயல்நாடு செல்வதற்கு WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் செல்வதற்கு முன்னதாக தொலைபேசி மூலமாக அமித்ஷாவிடம் சொன்னார், பீட் பண்ணார். கேபினெட் மீட்டிங்ல பிரைம் மினிஸ்டர் பீட் பண்ணார். நான் தமிழ்நாடு நல்லா போச்சுன்னு. உடனே எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன்ல பேசியிருக்காரு. உடனே டிடிவி தினகரன் பேசியிருக்காரு. குட், யூ காட் brought தி அலையன்ஸ் இன் ஷேப் அப்படின்னுட்டு. ஆனா அந்த ராகுல் காந்தியே முக ஸ்டாலின் பேசவே இல்லை. ஒரு ராஜ்யசபா கிடைச்சப்ப வாய மூடிட்டு இருக்காரு. சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஸ்டாலின் ட்வீட் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி டேக் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி ஒரு நன்றி கூட தெரிவிக்கிறேன். ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பிரச்சனை. ராகுல் காந்தியுடைய பகற்கனவு என்ன என்று கள்ளக்காதல் என்ன என்று கேட்டால் விஜயுடன் போக வேண்டும் என்பது. ஆக மொத்தம் ஒரு வெற்றி கூட்டணி அதிமுக எடப்பாடி பழனிசாமி, தோல்வி கூட்டணி திமுக. அழுதுட்டே இருக்காங்க. கூட அழுதாரு. இப்ப செல்வ பெருந்துக்கு அழுறாரு. வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இங்க இந்த வெற்றி கூட்டணி நீங்க சொல்ற அதிமுகல இப்ப இந்த தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு சூட்சமத்தை வச்சிருக்கிறாரு. அதாவது பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதிகள் அதுல பெரும்பாலும் இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவர்களுடைய தொகுதிகள், திமுக வலிமையா இருக்கிற தொகுதிகள்ல பிஜேபியை கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு. இது மூலமா பிஜேபி உள்ள வந்துரும்னு சொல்லி அங்க இருக்கிற அமைச்சர்கள் அந்தந்த தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் காய்களை இந்த மாதிரி நகர்த்தி இருக்கிறாரு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அதிமுக இருந்தா டஃப் காம்படிஷன் இருக்கும். பிஜேபி இருந்ததுன்னா திமுக பிஜேபி வேட்பாளரை அசால்ட்டா தோக்கடிச்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு 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 தகவல்கள், கருத்துக்கள் இப்ப இந்த தொகுதி பங்கீட்டுக்கு அப்புறமா வருது. இது எப்படி பார்க்கிறது? அது வதந்திகளை கலப்பது என்றால் திமுகவும் காங்கிரசுக்கும் ஐடி விங்குக்கு சொல்லித்தர வேண்டாம். நிறைய பண்ணுவாங்க. RSS வதந்திகளை பரப்புகிறது என்று முதல்ல சொன்னவர்கள் இப்பொழுது அவங்களே பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப அவுட் ஆஃப் கொஸ்டின். இது ரொம்ப ஒரு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 horsepower ஸ்பீட்ல போகுதுங்க அந்த வதந்திகள்லாம். ஐ டோன்ட் திங்க் ஒரு பிரச்சனை இருக்கும்னு. தெரிஞ்சுதானுங்க அமித்ஷா வாங்கியிருக்காரு டிக்கெட்டு. அந்த எந்த இடத்துல வரப்போறாங்கன்னு தெரியாது அமித்ஷாக்கு. அலையன்ஸ் வரதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வாங்கியிருப்பாருல அமித்ஷா. அவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்துருக்காரு. யூனியன் ஹோம் மினிஸ்டர் சாதாரணமே இல்லைங்க கோபிநாத். நான் அருகே பார்ப்பதனால் தெரிந்தனால் ஒரு டாப் மோஸ்ட் லீடர் நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வதந்திக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் 8 வந்து முன்னாடி நாங்க கேண்டிடேட் போடுறோம்னு. நீங்க எழுதி வச்சுங்க. அந்த இந்த மந்திரி அந்த 5 யாரும் ஜெயிச்சுவாங்க பாத்துங்க. அதற்காக அமைப்பாடு இருக்கிறது. பிஜேபி வேட்பாளர்களை வச்சு ஜெயிக்க வச்சிட முடியுமா? ஜெயிச்சிட முடியுமா திமுக
அப்ப அமைச்சர்களாக இருப்பவர்களை? ஜெயிச்சிடும். அந்த ஹோப் அவங்களுக்கு வச்சிருக்காங்களே இருக்கேன். இல்ல, எடப்பாடி இல்ல, பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி இப்ப சுமூகமா தான் இருக்கு, தொகுதி பங்கீடுகள் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னா, இப்ப நேற்று வந்து இப்ப பிஎல் சந்தோஷ் வந்து இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்ல பேசியிருந்ததாக ஒரு தகவல் வருது. அதாவது நம்ம வலிமையா இருக்கிற வேளச்சேரி மாதிரியான சில தொகுதிகள் எல்லாம் எதுக்கு வந்து விட்டு கொடுத்தீங்க, அப்புறம் என்ன நீங்க உங்களுடைய ஒரு தனிப்பட்ட லாபங்களுக்காக உங்களுக்கு தேவையான தொகுதிகளை மட்டும்தான் வச்சிருப்பீங்க போல, பிஜேபி வலிமையா இருக்கிற தொகுதிகள் கட்சி வளர்ச்சின்னு பார்க்காம அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு பேசின விஷயமும், அண்ட் அதிமுக கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை கொஞ்சம் இந்த தொகுதிகளுக்கு பதிலா இந்த தொகுதிகள் வேணும்னு பேசணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பிஎல் சந்தோஷ் பேசியிருக்கிறாருன்னு தகவல் வருது. அப்போ அங்கேயும் ஒரு நெருடல்கள் இருக்கிறதா பார்க்கலாமா? ஏன்னா அப்போ சில தவறான தொகுதிகள் தகவல், கிடைக்காத இடத்துல. தவறான தகவல். இந்த மாதிரியான இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. நான் டெல்லியில் கேள்விப்படுவதை தங்களுடைய நேயர்களுக்கு, தமிழ் நேயர்களுக்கு கோபிநாத் மூலமா சொல்றேன். ராகுல் காந்திக்கு அந்த 28 இடம் பிடிக்கல. இன்னமும் நடிச்சா நடக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்திக்கு கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் மீது அவநம்பிக்கை வந்து விட்டது. எதுனாலும் தெரியல. எதுக்கு அப்படி அவ்வளவு விரோதம் என்ன சார் நம்ம மு.க. ஸ்டாலின்? திமுக ஊழியர்கள், திமுக அனுதாபிகள், திமுக எம்எல்ஏக்கள், திமுக எம்பிக்கள் இந்த தமிழ் விவாதத்தை நம்ம விவாதத்தை பார்ப்பார்களே ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். ராகுல் காந்தி திமுக முதுகில் குத்தினார் என்று நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். He stabbed DMK. எப்படி தேஜஸ்வி அதை பண்ணார், எப்படி மம்தா பானர்ஜி கிட்ட அபிஷேக் பானர்ஜி மத்தன பண்ணாரு. ராகுல் காந்தி யாருங்க தமிழ்நாட்டுல? அவர் பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணாரு மு.க. ஸ்டாலின். இன்று ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்றாரா? ஏன் பண்ணல? இப்ப ராகுல் காந்தி வருவாரா வரமாட்டாரான்னு தெரியலீங்களே. அவங்க அம்மையாருக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. He will cancel தமிழ்நாடு. இன்னைக்கு ஜெயிச்சுக்க என்ன பண்ணிக்கிறான். காரணம், தேர்தல் கூட்டணி வந்ததோ வரலையோ, தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி மனதில் பிடித்து விட்டது. போதைப் பொருள், சாராயம், ஊழல், பாலில வந்துட்டு டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி 80% இருக்குன்னு அவரே சொல்றாருங்களே எல்லாத்தையும் ராகுல் காந்தி. அதனால ஃபியூச்சர்ல இப்ப நான் இவரை ஸ்டாலினை பார்த்தா கமிட் பண்ணி ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் வந்துட்டு போயிடுவாரு. He won't be canvassing like பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா. பிரைம் மினிஸ்டர் 3 தடவை வந்துட்டாங்க சார். அமித்ஷா 3 தடவை வந்துட்டாங்க சார். பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு, ஏடிஎம்கே வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு ஆபீஸ்க்கெல்லாம். ஏங்க காங்கிரஸ்காரன் தலைவர் ஒத்த கூட வரல? கிரீஷ் ராமடங்களுடைய நிலைமை என்ன? He's not even MLA. அவர் எப்படிங்க மு.க. ஸ்டாலின் பார்க்கணும்? அவருக்கு ஏற்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் மாதிரி வருவானா என்ற தாபங்கள், ஆதங்கங்கள் மு.க. ஸ்டாலின் இருக்கத்தான் செய்கிறது. So ஆக மொத்தம் ஆஃப்டர் எலெக்ஷன் டிவிகே will go with Congress in 2029 எலெக்ஷன். அப்ப திமுகவுக்கு தோற்ற பிறகு 2026 திமுக கண்டிப்பாக தோற்றுவிடும் என்ற பிம்பம் ராகுல் காந்தி மனதில் ஆழமாக படிந்திருக்கிறது. அப்போ இன்று அதிமுக அவல நிலையை பார்த்தீங்களே, அதை விட அவலமான நிலை திமுக வரும். இன்னமும் கனிமொழிக்கு மேல எம்எல்ஏ கொடுக்கவே இல்லை. கனிமொழி இஸ் இன் கான்ஸ்டன்ட் டச் வித் பிஜேபி. அந்த விஷயங்களுக்கு நான் வரேன். இப்ப கனிமொழி அவர்கள் என்ன காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுல போட்டியிடணும்னு அவங்க ஒரு பாயிண்ட்ல இருக்கிறாங்கன்ற போது அதற்கான இங்க முதல்வர் ஒத்துக்கல, இல்ல இங்க இருக்கிற குடும்பத்துல ஒத்துக்கல அப்படின்னு பார்வை வருது. என்னதான் அங்க நடக்குது கனிமொழி அவர்களை மையப்படுத்தி? எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கேட்டா கனிமொழி அதிருப்தியில் இருக்கிறார். எப்ப வெளியில சொல்லுவாங்களோ தெரியாது. முதல்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏக்நாத் ஷிண்டே, அது மாதிரி ஒரு காப்பி ஆஃப் தி ஏக்நாத் ஷிண்டே. இப்போ ஏக்நாத் ஷிண்டே ஒரு ஆண் உருவம். இப்ப நார்த் இந்தியாவில சொல்றாங்க கனிமொழி மாதிரி ஒரு டிஸ்கிரண்டட் இந்த டிஎம்கே அப்படின்னு. சுப்ரியா சுலே கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சரத்பவாருடைய மகளிடம் கனிமொழி SMS மூலமாக நேரடியாக அவ்வளவு ஆதங்கங்கள் இருக்கிறது. திமுகவினுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், திமுகவை பற்றியே திமுக எம்பிக்கள் பல கட்சியிடம் பேசுவது, வாட்ஸ்அப் செய்வது, ட்விட்டர்ல போடுவதெல்லாம் பார்த்தா சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலேக்கு அதிகமாக தெரிகிறது இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃப் டிஎம்கே than டிஎம்கே மெம்பர்ஸ். அதனால இப்ப இந்த எலெக்ஷன்ல ஏதாவது மாற்றம் வரும், அது பெரிய தாக்கம் வரும், பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? தயக்கமும் மாற்றமும் தொங்கு வரும். தொங்கு சவையா போயிடுச்சுன்னா டிஎம்கே ஒண்ணுமே இல்லாது. அந்த முறையில் தான் எங்க பேசாத இருந்தாலே ஒரு நோ நியூஸ் இஸ் நியூஸ் ஆச்சு. எங்கிட்ட பிவி நரசிம்மராவ் சொல்லியிருக்காரு எப்போ 1987-88. If you don't have a news, that itself a news. ராஜகோபால் get out, நீக்கல் ஜாப் அப்படின்னு. கனிமொழியினுடைய நிசப்தமே ஒரு நியூஸ் தானுங்க. இல்ல, ஆனா அவங்க தூத்துக்குடி பகுதியில எல்லாம் அவங்க மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் இங்க நாங்க உங்க செய்திகள் மூலமா பாக்குறோம். செய்வாங்க. பட் நான் டெல்லியில இருக்கக்கூடிய ஃபீட்பேக் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இந்த பிம்பம் உருவாக்கப்பட்டாலும் அந்த அம்மையார் அதிருப்தியில் இருக்கிறார்.
ஏங்க பின்ன டெலிவிஷன் எல்லாம் சரி, ஹிந்தி டெலிவிஷன், இங்கிலீஷ் டெலிவிஷன்லாம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டோரி வருது, எக்ஸ்ட்ரா ஸ்டோரி, கனிமொழி ஆப்ஸ் ஃபார் எம்எல்ஏன்னுட்டு, அதெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்களா அந்த அம்மாவையே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த ஆன்டி இன்கம்பன்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இது பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ணிடுச்சு. அதனாலதான் தோழமை கட்சிகள் வெளில போறாங்க. வேல்முருகன் போனதனுடைய காரணம் என்னங்க? ஆன்டி இன்கம்பன்சி தானே. அதிகாரிகள்லாம் எனக்கு பாக்குறது இல்லைன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்குறாங்க. செல்வ பெருந்தை கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது வேல்முருகனுக்கு ஏங்க கொடுக்க கூடாது? மு.க. ஸ்டாலின் ஒதுக்கி வைத்தார். சபாநாயகர் அவரை இழிவுபடுத்தினார். அந்த கோபத்தை தானே போனாங்க. அவர் தமிழ் வெற்றி கழகம் சரி நம்ம சீமானை பாராட்டுகிறார். ஆக மொத்தம் சீமானுக்கும் தமிழ் வாழ்வுரிமை கழகத்துக்கும் வேல்முருகனுக்கும் ஒரு இணைப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்று காலை நம்ம புதிய தமிழகத்துடைய தலைவர் சொல்லிவிட்டார், கோயம்புத்தூர்ல நாங்க இண்டிபெண்டா போறோம். கிருஷ்ணசுவாமி. ஆக மொத்தம் தமிழகத்தில் இண்டிபெண்டா போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை எங்க காங்கிரஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது? பாஜக இண்டிபெண்டா போட்டாங்கல்ல அசம்பிளி இது நகராட்சி எலெக்ஷன்ல, காங்கிரஸ் எங்க தொங்கிட்டே இருக்குது திமுக கிட்டக்க. ஓகே, ஸோ இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். இதுல ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர் கே.என். நேரு மீதான வழக்குல எஃப்ஐஆர் ஏன் போடலைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அப்போ அதற்குரிய ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இது தேர்தல் நெருக்கத்துல இது பூதாகரமாகுமா, வெடிக்குமா? டெல்லியில இடி அதிகாரிகள் என்ன பிளான் பண்றாங்க? இடி அதிகாரிகள் கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிச்சயம் அந்த நேரு அண்ட் செந்தில் பாலாஜி வில் பி கண்டெஸ்டிங் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஜெயில். 29ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய கரூர் விஷயத்துல, அந்த கரூர் விஷயத்துல செந்தில் பாலாஜிக்கு என்கொயரி போயாச்சு. சார்ஜ் ஷீட் வந்துடுச்சுன்னா அக்யூஸ்ட் 1 யார், அக்யூஸ்ட் 2 யார், அக்யூஸ்ட் 3 யாருன்னு கேட்டீங்கன்னா அதுல வேணும்னு என்ன பண்ண போறாங்க? அக்யூஸ்ட் நம்பர் 1 தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? ஏன்னா தேவர் லெத்தார்ஜிக்கல் அபவுட் ப்ரொடெக்டிங் த விஐபி கிரவுட் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல. அடுத்ததாக விஜய் மேலே கேஸ் போடுவாங்க, செந்தில் பாலாஜிக்கு மேல கேஸ் போடுவாங்க. செக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐல ஐ தமிழ் நேயர்களுக்கு ஒரு சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த சிபிஐல 24 அட்வொகேட்ஸ் இருக்காங்க, லீகல் செல். எந்த எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட் போறதுக்கு முன்னாடி இந்த கேஸினுடைய சினாப்சிஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல 3 தமிழ்காரர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சில பேர்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பார்த்தால் கண்டிப்பாக சிபிஐ தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதும் கரூர் விஷயத்தில் குற்றச்சாட்டை வைக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். காரணம் அதை சிபிஐ அந்த ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட மாதிரி செந்தில் பாலாஜியும் சரி, கே.என். நேருவும் சரி ஜெயில இருப்பாங்க, இன்க்ளூடிங் நம்ம பொன்முடி. விஜய் அவர்கள் சரியா போயிட்டு இருக்காரு, அவருக்கான பலம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து பெரம்பூர்ல நிக்க போறாருன்ற தகவல், அடுத்து அந்த சுற்றுப்பயணத்தை மறுபடியும் தொடங்க போறாருன்ற தகவல், இதை எப்படி பார்க்கறீங்க? கொஞ்சம் தொங்க இருக்கத்தான் இருக்கு. கொஞ்சம் பேக் ட்ராக்கிங், கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா பின்வாங்குகிறதாகத்தான் நினைக்கிறோம். காரணம் என்ன என்று கேட்டால், டெல்லியில் இருந்து சென்னைக்கு வந்த பல நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷனுடைய தலைமை ஆசிரியர்கள், குறிப்பாக ராஜ்தீப் சர்தேசாய், நவிகா குமார் மற்றும் என்டிடிவியில் இருக்கக்கூடியவர்கள், வசுதா வேணுகோபால் போன்றவர்கள்லாம் விஜயும் பார்த்திருக்காங்க. அந்த சமயத்துல விஜய் said that I am going to be the king maker அப்படி இருந்தவர், விஜயினுடைய வேகத்தை குறைத்தது திமுக. கரூர், ஜனநாயகன், சங்கீதா, இந்த 3 பாத்தீங்கன்னா 3 பிரேக் வந்திருக்கு. அந்த 3 பிரேக்லயும் மிஸ்டர் விஜய் எதிர் நீச்சல் போட்டு வெளில வந்தாரு. கூட டிஜிபி ஆபீஸ் போயிட்டு வந்தாரு, இந்த பொன்ராஜ ஆக்ஷன் எடுங்கன்னு. ஏன் தமிழக அரசாங்கமும் சரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் சரி, இப்பொழுது தேர்தல் கமிஷன் மீது அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏன் இது வரைக்கும் அந்த பொன்ராஜை கூப்பிட்டு விசாரிக்கவில்லை, அரெஸ்ட் பண்ணல? ஆக மொத்தம் இன்னமும் அந்த திமுக ஷேட் இருக்குது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தாவேகா கொஞ்சம் தொங்கி விட்டதாகத்தான் பல கருத்தாளர்கள் சொல்றாரு. ஐ மே பி த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 25% 30% ஓட்டு இருக்குன்னு சொல்றவரு ஒண்ணு நிச்சயங்க, அவர் அரசியல இருந்து போக மாட்டார். ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரி தொப்பு கீழே விழ மாட்டாரு. he will fight. அதுதான் சொல்லிக்கிறார்கள். ஸோ ஃபைனலி அப்போ டிவிகேவோட சுச்சுவேஷன் அப்போ, ஆனா பிரச்சாரத்துக்கு திரும்ப அவர் ரெஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொய்வெல்லாம் சரியாகி மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு தாவேக்கா வந்துரும் நம்பலாமா? அப்படி கட்டமைப்பு, ஏன்னா அவரு இன்னொரு பக்கம் பார்த்தா வேட்பாளர்களை கூட அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு.
அப்படின்ற சுச்சுவேஷன், கட்சியினுடைய நிலை அப்படி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பாருங்க? ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர், சினிமா நடிகராக இருந்த அரசியல்வாதியானவர் 2 படகுகளில் அவர் பிரயாணம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் அறிவுரை கூறல. பல கட்சிகளையும் பல எம்பி, நான் இன்னைக்கு என்னுடைய 45 வருஷ பாராளுமன்ற ரிப்போர்ட்டிங்ல குறைஞ்சது 500 எம்பியோட நான் பேசியிருப்பேங்க. அரசியல் புரிந்தவன். 15-20 பிரைம் மினிஸ்டர்ஸையும் பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட் பார்த்திருக்கேன். அவங்களோட டிராவல் பண்ணியிருக்கேன். அவங்களோட அரசியல் தெரியும். விஜய் செய்தது தவறு. ஒண்ணு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிருக்கணும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிருக்கணும். 2 கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுங்க. 2 படகுல போனீங்கன்னா ஒரு காலிங்க ஒரு காலங்க தொப்புள் கீழே விழுங்க, 2 பேரும் ஊந்துருவீங்க, அடிபடும். அதுதான் கரூர், அதுதான் சங்கீதா, அதுதான் ஜனநாயகன். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்யோன்யமா போயிருந்தீங்கன்னா ஒரு ஒரு போன்ல அந்த சால்வ் ஆயிடும் எல்லாமே. இதைதான் செய்ய மறுத்தார். ஆனால் அவருடைய பிரச்சாரம் தீவிரமாகும். இளைஞர்கள் அவருக்கு வாக்கு போடுவார்கள். என்னுடைய எஸ்டிமேஷன், போன வாட்டி நான் சொன்ன மாதிரி அவருக்கு 20% இருந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு 30 சீட்ல வந்து நின்றுவாங்க. பிரச்சாரத்தில் வேகம் பிடிக்கும். ஆஃப்டர் போலிங் இந்த தொங்கு சட்டசபை மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது அவரு என்டிஏக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இன்னுமே கிடையாது. இந்த டோர் க்ளோஸ். அவரே சொல்லிட்டார் வரமாட்டேன்ட்டு. அதான் இப்ப சொல்றாங்க. ரம்ஜான் அது தேர்தலுக்கு அப்புறம் என்னன்னு நடக்கும். தேர்தலுக்கு அப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சியெல்லாம் போயிடுவாங்க. சப்போஸ் டிஎம்கேக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் கிடைச்சதுன்னா அதிமுக அணியில இருந்து போகக்கூடிய 2 பேர் ஒருத்தர் இருப்பாங்க. 5 பேர் போக மாட்டாங்க. அதிமுக அணி நாட் லைக் ஓபி பன்னீர்செல்வம். ஓகே, சோ அந்த மாற்றங்கள்ல தாவேகா இருக்காது. தாவேகா தனிச்சே தான் இருக்கும். அப்பயும் தனிச்சு 2029 ராகுல் காந்தியோட போவாங்க. ஓகே, திமுக கைட்டு விட்டுறாங்க. அந்த 2026 இருந்து 29 மட்டும் திமுக எப்படி அதிமுக அல்லல் பட்டதோ, 3 குரூப் இருந்ததோ, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபன் சேர்ந்து, அதே மாதிரி திமுக. காரணம், எந்த தோழமை கட்சியும் சரி, எந்த அகில இந்திய கட்சியும் சரி, ஈவன் ராகுல் காந்தி கூட சரி, உதயநிதியினுடைய வளர்ச்சியை உதயநிதி அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லுவது யாருமே விரும்பல, இன்க்ளூடிங் திருமாவளவன். சோ ஆஃப்டர் ஸ்டாலின் பெரிய விஷயம் நடக்க போகுது திமுகல. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.